அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜமுகுந்தன். இந்த சீசன்ல குழந்தைங்களுக்கு கோல்டு, காஃப் வரதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அது மாரி குழந்தைங்களுக்கு காஃப், கோல்டு வரும்போது, நீங்க வீட்ல கரெக்ட்டா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, சீக்கிரமும் சரியாயிடும். குழந்தைங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராம இருக்கும். இன்னைக்கு வீடியோல நான் அத பத்தி தான் பேசப் போறேன். குழந்தைங்களுக்கு இருமல், சளி வரும்போது வீட்ல நீங்க எப்படி அவங்கள பார்த்துக்கணும்? எப்ப டாக்டர் கிட்ட கூட்டு போணும்? இது மாதிரியான விஷயங்கள தான் நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு எப்ப டாக்டர் கிட்ட கூட்டு போணும்? அதாவது டேஞ்சர் சிம்ப்டம்ஸ் என்னென்னன்றது தான் ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹை ஃபீவர். அதாவது 102 டிகிரிக்கு மேல ஃபீவர் இருக்கு. ஃபீடிங் டிஃபிகல்டி அதாவது பால் குடிக்க கஷ்டப்படுறாங்க, மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, இல்ல மூச்சு இழுக்கும்போது ரொம்ப ஸ்பீடா மூச்சு இழுக்குறாங்க, இல்ல செஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, குழி விழுது, அல்ல தூக்கி போடுதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கு. குழந்தை ஆக்டிவா இல்லாம லெத்தார்ஜிக்கா இருக்காங்க, ரொம்ப டல்லா இருக்காங்க. இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா நீங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு காமிக்கணும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். மத்தபடி இந்த சிம்ப்டம்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சீங்க, மெடிசின்ஸ் குடுத்தாங்க. அந்த மெடிசின் குடுத்துட்டு இருக்கும்போதும், இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, குழந்தையோட கோல்டு சீக்கிரம் சரியாயிடும். ஃபர்ஸ்ட்டு நேசல் கன்ஜெஷன் ரிலீஃப். அதாவது குழந்தைங்களுக்கு கோல்டு வரும்போது மூக்கு அடைக்கிறது தான் முக்கியமான சிம்ப்டம். இன்னும் நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மூக்கு அடைச்சுட்டு மட்டும் தான் கோல்டு வரும். வேற எந்த சிம்ப்டம்ஸும் இருக்காது. அத எப்படி ரிலீவ் பண்ணணும்? அதுக்கு நீங்க 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். 1 நார்மல் சலைன் நேசல் டிராப்ஸ். மூக்குல நேசோ கிளியர் இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு நார்மல் சலைன் இருக்கக்கூடிய நேசல் டிராப்ஸ் 2 ஹவர்ஸ் ஒன்ஸோ, 4 ஹவர்ஸ் ஒன்ஸோ, 6 ஹவர்ஸ் ஒன்ஸோ உங்க குழந்தையோட சிம்ப்டம்ஸ்க்கு ஏத்த மாதிரி 2 மூக்குலயும் ஒரு டிராப்ஸ் போடுங்க. அது திக்கா இருக்கிற அந்த மியூக்கஸ் லூசன் பண்ணும். குழந்தைங்க தும்மும்போது அந்த மூக்கடைப்பு கிளியர் ஆயிடும். 2வது விஷயம் ஸ்டீம் இன்ஹலேஷன். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிச்சாலும் சேம் எஃபெக்ட் தான் கிடைக்கும். 3வது விஷயம் நீங்க சலைன் நேசல் டிராப்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவோ, இல்ல ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு நல்லா லூஸ் ஆயிருக்கும் இல்லையா? அத அவங்க தும்மியோ இல்ல மூக்கு சிந்தி கிளீன் பண்ண முடியல அப்படின்னா, பல்ப் சக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க கிளீன் பண்ணலாம். அது ஒண்ணும் இல்ல. நார்மலா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்கிற மாரி ஒரு சக்ஷன் அப்பரேட்டஸ் இருக்கும். ஜஸ்ட் இத பிரஸ் பண்ணி மூக்குல வச்சு ரிலீஸ் பண்ணீங்கன்னா, அந்த மூக்குக்குள்ள இருக்கிற அந்த சளியோ இல்லன்னா அந்த லிக்விட்ஸோ கிளியர் ஆயி வெளியில வந்துரும். சலைன் நேசல் டிராப்ஸ் யூஸ் பண்றது, ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்றது, சக்ஷன் பண்றது இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி அவங்களுடைய மூக்கடைப்ப நீங்க கிளியர் பண்ணலாம். 2வது ஹெட் அண்ட் எலிவேஷன். அதாவது அவங்க தூங்கும்போது அவங்களுடைய தலைப்பகுதி கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. தலைனா தலைக்கு மட்டும் தலகாணி வச்சு இப்படி மடக்கி வைக்கக்கூடாது. தலை, செஸ்ட் 2மே நார்மலா விட கொஞ்சம் ஹைட்டா அவங்க படுக்கும்போது ஈஸியா பிரீத் பண்ணுவாங்க. 2வது அந்த மூக்குல இருந்து வர செக்ரீஷன்ஸ் இப்ப குழந்தை ஃப்ளாட்டா படுக்கும்போது தொண்டையில போய் கலெக்ட் ஆகும். அதனால குழந்தைங்களுக்கு இருமல் அடிக்கடி வரும். இத கொஞ்சம் ஹைட்டா படுக்க வைக்கும்போது அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே அப்படியே கீழ இறங்கி போயிடும். குழந்தைங்களும் கம்ஃபர்டபுளா தூங்குவாங்க. ஃபீடிங்கும் கம்ஃபர்டபுளா எடுத்துப்பாங்க. தூங்கும்போது அவங்கள ஹெட் அண்ட் எலிவேட் பண்ணி தூங்க வைங்க. 3வது விஷயம் டயட். அவங்களுக்கு ஹெல்தியான டயட் குடுக்கணும். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல தாய்ப்பால் மட்டும் குடுங்க. அதுவே போதுமானது. குழந்தைங்களுக்கு தேவையான நீர் சத்து கிடைக்கும். இம்யூனிட்டி எல்லாமே தாய்ப்பால்ல இருந்து கிடைச்சிடும். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஃபுட் குடுக்க ஆரம்பிக்கும்போது குழந்தைங்களுக்கு கோல்டுலாம் இருக்குன்னா, தாய்ப்பால் கன்டின்யூ பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்ல அப்படின்னா, நார்மலோட ஃபீடிங் நெறைய எடுத்துப்பாங்க. அந்த டைம்ல நீங்க தாய்ப்பால் இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க குடுங்க. அது கூட லிக்விட்ஸ் நெறைய குடுங்க. சுடு தண்ணி குடுக்கலாம் அப்பப்போ. ஈவன் பெரிய குழந்தைங்களுக்கு கூட நீங்க சூப்பு, கஞ்சி இது மாதிரி லிக்விட் டயட்ட நெறைய குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய உடம்புல ஹைட்ரேஷன் மெயின்டெயின் ஆகும். அவங்க உடம்புல நீர் சத்து குறையாம இருந்துச்சு அப்படின்னாலே, அந்த நேசல் செக்ரீஷன்ஸ் இவங்க உள்ள இருக்கிற சளி எல்லாமே ட்ரை ஆகாம இருக்கும். அது கொஞ்சம் ஈரப்பதமா இருந்தா தான் குழந்தை இருமும்போது, தும்மும்போது வெளியில வரும். இல்லன்னா அது அப்படியே உள்ளேயே தான் கட்டிட்டு இருக்கிற மாரி இருக்கும். வெளியில வராது. ஹெல்தியான உணவுகள் குடுக்கணும். தண்ணி நெறைய குடிக்கணும். இந்த 2 விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. 4வது பாராசிட்டமால். குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னும்போது நீங்க பாராசிட்டமால் குடுக்கலாம். பாராசிட்டமாலோட டோஸ் ஒரு குழந்தையோட வெயிட்க்கு ஏத்த மாரி மாறும். உங்க குழந்தைக்கு எவ்வளவு டோஸ் குடுக்கணும் அப்படின்றத உங்க பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபீவர் வரும்போது இப்போ ஒரு 100, 101 அப்படிலாம் இருக்குன்னா, ஒரு டோஸ் நீங்க பாராசிட்டமால் நீங்களாவே குடுத்துடலாம். அதுக்கப்புறமும் ஃபீவர் சரியாகல, நான் சொன்ன மாரி டேஞ்சர் சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க டாக்டர்ட்ட கூட்டு போய் காமிங்க. பாராசிட்டமால் ஃபீவருக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களோட பாடி பெயின், ஹெட்டேக் இது மாரியான சிம்ப்டம்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு டோஸ் நீங்களாவே குடுக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. அதுக்கப்புறமும் தேவைப்படும்போது நீங்க கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு குடுங்க. 5வது விஷயம் பிரிவென்ஷன். அதாவது குழந்தைக்கு காஃப், கோல்டு வராம பார்த்துக்கிறது. யூசுவலா பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு காஃப், கோல்டு வேற ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வரும். ஒண்ணு ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு மத்த குழந்தைங்கள்ட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்ல வீட்ல வேற யாருக்காச்சும் அம்மாவுக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்குன்னா, வீட்ல இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரியான சமயத்துல வீட்ல யாருக்காச்சும் கோல்டு, காஃப் இருக்கு அப்படின்னா, குழந்தைக்கு வராம பார்த்துக்கணும் அப்படின்னா 3 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. 1 அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஏன்னா கைகள் மூலமா தான் அந்த இன்ஃபெக்ஷன் குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகும். 2வது குழந்தையோட எக்ஸ்போஸ் ஆகுறத குறைச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு கோல்டு, காஃப் இருக்கு அப்படின்னா போய் குழந்தைய தூக்குறது, தொடுறது அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அதே மாரி நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, ஒரு குழந்தைய பார்க்க போறீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு கோல்டு, காஃப் இருக்குன்னா 1 வாரம் கழிச்சு போய் பாருங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க போய் பார்க்குறேன்னு போயிட்டு குழந்தைய எடுத்து கொஞ்சும்போது உங்ககிட்ட இருக்கிற கோல்டு
சின்ன குழந்தைங்களுக்கு போகும். முக்கியமா வந்து பச்சிளம் குழந்தைங்க 2, 3 மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கோல்டு, காஃப் வந்துச்சு அப்படின்னா, பெரும்பாலான டைம்ல வந்து அது கொஞ்சம் சீரியஸா போய் புகை வைக்கிற ரேஞ்சுக்கு போகும். பெரியவங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். 3வது குழந்தையோட அம்மாவுக்கு இன்கேஸ் வந்து கோல்டு இருக்கு அப்படின்னும்போது, ஆப்வியஸா வந்து ஃபீட் பண்ணணும், குழந்தைய தூக்கணும் அப்படின்னும்போது, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, சானிடைசேஷன் யூஸ் பண்ணுங்க. ஃபீட் பண்ணும்போது மாஸ்க் போட்டுட்டு ஃபீட் பண்ணுங்க. ஸோ நீங்க ஃபீட் பண்ற நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா நீங்க கான்டாக்ட்ல இருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க மாஸ்க் போட்டுட்டு நீங்க ஃபீட் பண்ணும்போது, உங்களுக்கு கோல்டு இருந்தாலும் குழந்தைக்கு வரக்கூடிய அந்த சான்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். 2வது உங்களுக்கு கோல்டு, காஃப், ஃபீவர் என்ன இருந்தாலும் கண்டிப்பா ஃபீடிங் பண்ணணும். பண்ணா மட்டும் தான் உங்களோட தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு அதோட இம்யூனிட்டி கிடைக்கும். நெறைய வீட்ல இந்த தப்பு பண்றாங்க. அம்மாவுக்கு கோல்டு இருக்கு, ஃபீவர் இருக்குன்னு சொல்லி தாய்ப்பால் குடுக்கக்கூடாது. பால் குடுத்தா பால் வழியா வந்து குழந்தைக்கு கோல்டு புடிச்சிரும். அப்படிலாம் வந்து நெறைய பேர் நெனச்சுட்டு, இந்த ஒரு 2, 3 நாளைக்கு ஃபீடிங் குடுக்காம விட்டுர்றாங்க. அது மாரி பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஃபீடிங் பண்ணணும். ஸோ இந்த 5 விஷயங்கள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைக்கு கோல்டு, காஃப் சீக்கிரம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாம அதனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் வராம பார்த்துக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சீசன்ல எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.